ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுரக்காய் குழம்புக்கு பாண்டில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே கடுகு நல்லா பொரிஞ்சோடனே தாராளமாக கருவேப்பிலை, சாம்பார் வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து அதையும் அதிலே சேர்த்திக்கலாம். கட்டி பெருங்காயம் நல்லா வணங்கின உடனே சுரக்காய் நல்லா ஒரு 1/2 கிலோ சுரக்காய் போல் எடுத்துருக்கேன். நல்லா சூனியாக நறுக்கியிருக்கிறேன். இதிலே போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வணக்கும் போது உப்பு சேர்த்திக்கோங்க. தட்டி வச்சுருக்கிற பூண்டு, தேங்காய், புளி, தக்காளி 3 நைஸாக ஆட்டிக்கோங்க. மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. பச்சை வாசனை போனோடனே ஆட்டியிருக்க மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போல கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்தி கொதிக்க வச்சிங்கன்னா சுரக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். சுரக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட சுரக்காய் சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கொதித்த உடனே கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா என்னோடய ஸ்டைல் சுரக்காய் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சமைங்க.